வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். ரஷ்யாவோட வழக்கமான பேங்கிங் சிஸ்டமுக்கும் அங்க 1000 வருஷமா இருக்கிற இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் நடக்கிற ஒரு எதிர்பாராத சந்திப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பழமையான நிதிமுறை மாடர்ன் ரஷ்யாவுல எப்படி தடம்பதிக்குதுன்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, முதல்ல இதோட அடிப்படை என்னன்னு பாத்துடலாம். இஸ்லாமிய பேங்கிங் அப்படின்னாலே விஷயம் ரிபா, அதாவது வட்டி வாங்குறது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஊர் பேங்குகள்ல வட்டி தான் மெயின், கரெக்டா? ஆனா இங்க ஷரியா கொள்கைகள் படி லாபத்தை பகிர்ந்து கொள்றது, சொத்து அடிப்படையில நிதி கொடுக்கறது, அப்புறம் நெறிமுறை முதலீடுகள், இதுதான் அவங்களோட ஸ்டைல். சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் பணப்பரிமாற்றம் கிடையாதுங்க, இது ஒரு அறம் சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐரோப்பாவிலேயே அதிக இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கிற நாடுகள்ல ரஷ்யாவும் ஒன்னு. தாதர்ஸ்தான், தாகெஸ்தான் மாதிரியான பகுதிகளில் சுமார் 1000 வருஷங்களுக்கு மேல இஸ்லாம் வேரூன்றி இருக்கு. அதனால இது ஏதோ நேத்து வந்த புது கான்செப்ட் கிடையாது, ரொம்ப ஆழமான கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒரு விஷயம். ஆனா ஆரம்ப காலத்துல இது அவ்வளோ ஈஸியாலாம் இல்ல. சோவியத் காலத்துல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அப்புறம் 1991ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டப்போ 90கள்ல மாஸ்கோல பத்ருஃபோட்டே பேங்க் அப்படின்னு ஒரு புது முயற்சியை தொடங்குனாங்க. ஆனா பாவம், நம்ம வழக்கமான பேங்கிங் சட்டங்களோட கடுமையான ரூல்ஸ்னால 2006ல அந்த பேங்க் அதோட லைசன்ஸையே இழந்துருச்சு. இது நிஜமாவே அப்போ ஒரு பெரிய அடிதான். எவ்வளோ தடைகள் இருந்தும் இந்த ஆர்வம் மட்டும் குறையவே இல்ல. சரி, அப்போ இந்த மாபெரும் மாற்றத்தை திரும்பவும் தூண்டிவிட்டது எது? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இதுக்கான விட உலக அரசியல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்துல ஒழிஞ்சிருக்கு. அந்த மிகப்பெரிய திருப்புமுனை 2014ல தான் நடந்துச்சு. 2014க்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. வேற வழியே இல்லாம ரஷ்யா தன்னோட பொருளாதாரத்தை மாத்தி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்போதான் அவங்க முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் பக்கம் திரும்பி புதிய நிதி கூட்டாண்மைகளை தேட ஆரம்பிச்சாங்க. இது எவ்வளவு சிறப்பான ஒரு மூவு தெரியுமா? மத்திய கிழக்கு நாடுகள் அப்புறம் ஆசியாவோட முதலீடுகளை இருக்க ரஷ்யா அதிகாரிகள் ஷரியா முறைப்படி செயல்படுற சில புதுமையான திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. வட்டி இல்லாத ஹோம் லோன், இஸ்லாமிய குத்தகை முறைகள், ஹலால் முதலீட்டு நிதிகள், அப்புறம் சுகுக் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமிய பத்திரங்கள், இதெல்லாமே மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. புது திட்டங்கள்லாம் வந்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பழைய சட்டங்கள் ஒரு பெரிய முட்டுக்கட்டையா வந்து நின்னுச்சு. இஸ்லாமிய பேங்கிங்ல சொத்துக்களை வாங்கி மறு விற்பனை செய்யறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா ரஷ்யாவோட வழக்கமான சட்டங்கள்ல இதுக்கு இரட்டை வரி விதிப்பு, அதாவது டபுள் டாக்ஸேஷன் போடப்பட்டுச்சு. இதனாலே பல வருஷமா இதோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாவே இருந்துச்சு. ஆனாலும் ரஷ்யா சும்மா விட்டுடல. 2023ல ஒரு அதிரடியான மாஸ்டர் பிளானை கொண்டு வந்தாங்க. பழைய சட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஷரியா அடிப்படையிலான பேங்கிங்கை அதிகாரப்பூர்வமா டெஸ்ட் பண்ண ஒரு பெரிய பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அதுவும் எத்தனை பகுதிகளில் தெரியுமா? சரியா 4 பகுதிகளில். அந்த 4 இடங்கள் எதெல்லாம்னா தாதர்ஸ்தான், பாஷ்கர்டோஸ்தான், செச்சினியா, அப்புறம் தாகஸ்தான். குறிப்பா தாதர்ஸ்தானோட தலைநகரான கசான் சர்வதேச மாநாடுகள் நடக்கிற ஒரு முக்கிய மையமாவே மாறிடுச்சு. இந்த பைலட் ப்ராஜெக்டோட மெயின் டார்கெட் என்னன்னா, மத்திய கிழக்கு நாடுகளோட பிசினஸை டெவலப் பண்றதும் உள்ளூர் மக்களுக்கு இந்த மாற்று நிதி சேவைகளை கொண்டு போய் சேர்க்கிறது தான். சரி, இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இப்போதைக்கு துபாய், மலேசியா மாதிரி நாடுகளோட ஒப்பிடும்போது ரஷ்யாவோட இஸ்லாமிய நிதி சந்தை ரொம்ப சின்னது தான். ஆனா அவங்களோட இருப்பிடம், அப்புறம் அங்க இருக்கிற மிகப்பெரிய மக்கள் தொகை, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கான சாத்தியத்தை காட்டுது. சட்ட சீர்திருத்தங்கள், சர்வதேச கூட்டாண்மைகள், மக்களோட நம்பிக்கை, அப்புறம் நிலையான பொருளாதாரம், இந்த 4 விஷயங்களும் சரியா அமைஞ்சா இதோட ஃபியூச்சர் வேற லெவல்ல இருக்கும். இறுதியா இந்த ஒரு சூப்பரான மேற்கோளோட நம்ம முடிச்சுக்கலாம். சோவியத் யூனியனோட வீழ்ச்சியிலிருந்து இன்றைய மாடர்ன் நிதி சீர்திருத்தங்கள் வர ரஷ்யாவில் இஸ்லாமிய வங்கியலோட கதை நம்பிக்கை, பொருளாதாரம், அப்புறம் உலக அரசியலுக்கு நடுவில் இருக்கிற மாறும் உறவை ரொம்ப அழகா காட்டுது. உலக அரசியல் எப்படி பணத்தோட விதிகளை மாத்தி எழுதுதுன்னு பாத்தீங்களா? 90களில் ஒரு சின்ன சோதனையா தொடங்கின விஷயம் இன்னைக்கு ரஷ்யாவோட மிகப்பெரிய பொருளாதார வியூகமா மாறிட்டு வருது. உலக பொருளாதாரம் மாறிட்டே இருக்கிற இந்த நேரத்துல எதிர்காலத்துல இஸ்லாமிய பேங்கிங்கோட ரோல் என்னவா இருக்கும்? குறிப்பா ரஷ்யாவில் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم